ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சம்பவம் அப்படின்னா, வியானா வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்குறாங்க. கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்துட்டு பயங்கரமாக வச்சு செய்கிறாங்க. செம்மையாக இருந்துச்சு. அது என்ன பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, வியானா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்தே வந்து விக்ரம் வந்து பயங்கரமாக கலாச்சிட்டு இருந்தாங்க. அதுலேயும் விக்ரம் செம்ம ஸ்மார்ட்டாக வந்துட்டு பணப்பட்டிக்கு ஒரு பிட்டை போட்ட மாதிரி அழகாக ஒரு தூண்டில் லைட்டாக போட்டு விட்டார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியானா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்தாங்க. 2 ஒன்று மிக்சராக இருக்குது, இது வரைக்கும் யார் இருந்தால், இன்னொன்று வந்துட்டு ஆட்டு மந்த மாதிரி ஆடு கூட்டத்துக்குள்ளே அப்படியே நைஸாக இது வரைக்கும் அப்படியே ஒளிஞ்சிட்டே வந்தது யார் அப்படின்னு ஒரு டாஸ்க்கு. ஆனால் இங்கே வந்து யாருமே சொல்கிறதுக்கு முன் வரலை. இதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லி அடுத்தவங்க மனசை காயப்படுத்த விரும்பலை. எப்படி அடுத்தவங்க மனசை காயப்படுத்த விரும்பலை, அதனால் நாங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப நல்ல விஷயம், சூப்பர். ஸோ இப்போ வியானா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் பற்றி கலாச்சாரம் என்னென்னா, விக்ரம் வந்து எனக்கு, அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 2 பீப்புள் தான் ரொம்ப அட்டாச். ஒன்று விக்ரம், இன்னொன்று சுபிக்ஷா. சரிங்களா? நான் வெளியே போய் ஒரு சில விஷயங்கள் பார்த்தேன். ஆக்சுவலாக நான் அவரை வந்து என்னோட சொந்த அண்ணனாக நினச்சிட்டு இருந்தேன். சரிங்களா? அதே மாதிரி அவர் வந்துட்டு அவர் ஏற்கனவே அங்கே உடஞ்சி உட்காந்துட்டு இருக்காரு. அப்பையும் விடாமல் இவங்க சொல்கிறாங்க நான் ஒரு சொந்த அண்ணன் நினச்சேன். ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹர்ட்டாக இருந்துச்சு. அதுவும் நான் வந்துட்டு ஒரு 4 செவத்துக்குள்ளே 8 நாள் தனியாக இருந்தேன். எனக்கு தான் தெரியும் அந்த விஷயங்கள் எப்படி அந்த விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் சொல்லும்போதே சாண்ட்ரா வந்து மறக்கிறாங்க. இது இப்போ சொல்ல வேண்டாம், நான் சொல்லுவேன். இல்லை நீ சொல்லக்கூடாது, பாசிட்டிவ் தான் சொல்லு, இப்போ சொல்ல வேண்டாம். இல்லைங்க எனக்கு டைம் இல்லை, நாளைக்கு நான் கிளம்பிடுவேன். அப்போ தான் ஒரு வார்த்தை அவங்க கூட விடுறாங்க, ஏங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்களே, ஏன் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லக்கூடாதா? எனக்கு இந்த வீடு நாளைக்கு கிடைக்காதுங்க, இந்த சான்ஸ் நான் சொல்லி தாங்க தீருவேன் அப்படின்னு சொன்னோடனே வினோத்தும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா, சூப்பராக பண்ணுறீங்க ப்ளேப்பா, இதுதான் மேட்ரு. அந்த ப்ரொமோவில் வந்த விஷயத்தில் சொன்னாங்க. அதாவது இந்த கேமுக்குன்னு ஒரு மைண்ட் இருக்குல்ல, அடுத்தவங்களை வந்து மனிப்புலேட் பண்ணி எப்படி திசை திருப்பலாம், அவங்க மண்டையை கழுவலாம், அதுக்கப்புறம் எங்கே ட்ரிகர் பண்ணால் என்ன அவுட்புட் வரும், புரியுதுங்களா? அது எல்லாமே இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்குனு இவர், இல்லைடா போதுண்டா, ஐ எம் டன், என்னால் முடியல அப்படின்னு அவர் வந்து அழுகுறாரு. அதுக்கப்புறம் டாஸ்க்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் சவரிக்கு வந்து சொன்னாங்க என்னென்னா, நீ உள்ளே இருக்கிற மாதிரி தான் வெளியில் இருக்க, ஆனால் ஹம்பிள் பர்சன் மாதிரி தான் இருக்க, ஆனால் இன்னுமே நீ மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் உன்னை ரொம்ப லைக் பண்ணுற ஒருத்தவங்க வந்து